Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இனி நான் பார்க்க போகிற வீடியோ கேம்பிரிட்ஜ் லோயர் செகண்டரி சயின்ஸ் ஸ்டேஜ் 9ல் சாப்டர் 3ஓட செக் யோர் ப்ராக்ரஸ் கொஸ்டின்ஸ் 3.1. Which of these is the correct equation to calculate the density? நமக்கு தெரியும் density is equal to mass per unit volume. So B answer தான் correct. Then 3.2. Which statements are true about the density of the air? ஸோ இங்கே வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ABCD. இதில் எந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டென்சிட்டி ஆஃப் த ஏரை கரெக்டாக மீன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு A ஸ்டேட்மெண்ட், த டென்சிட்டி ஆஃப் த ஏர் இஸ் 0 grams per centimeter cube பிகாஸ் ஏர் ஹேஸ் நோ மாஸ். இது கம்ப்ளீட்லி தப்பான விஷயம். ஏன்னா நமக்கே தெரியும் ஏரில் வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அதர் கேஸஸ் இருக்குது, டஸ்ட் இருக்குது, பொலன் கிரெயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ மாசே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது ஸ்டேட்மெண்ட் A வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் B, the density of the air is less than that of the solids because the particles in that air are further apart. Yes, we know that gasla இல்லை ஏரில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரேண்டம்லி பேக்டாக இருக்கும், ஃபர்தர் அப்பார்ட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதோட டென்சிட்டி சாலிடோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது B வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆனால் இங்கே 2 லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்னொன்று பார்க்கணும். C வந்து the density of the air is more than that of the liquid. No, தப்பு. ஸோ இது வந்து லிக்விடோட டென்சிட்டி வந்து ஏருக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தப்பு. D1, the density of the air is more than that of the vacuum because a vacuum has no particles. Yes, correct. Vacuumல வந்து எந்த ஒரு நார்மல் ஆர்டினரி பார்ட்டிகல்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் வந்து வேக்யூமை விட நம்ம நார்மல் ஏருக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் B and D வந்து கரெக்ட். 3.3. An object has a mass of 60 grams and a volume of 50 centimeter cube. ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஷோ யோர் ஒர்க்கிங் காமிக்க சொல்கிறாங்க. தென் கிவ் த யூனிட் வித் யுவர் ஆன்சர். ஸோ இங்கே கிராம் சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. நம்ம அப்படியே கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 60 grams கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து 50 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறேன், 0 கேன்சல் பண்ணிட்டேன். 1 5s are 5, 1 தென் ரிமைனிங் வந்து 1 தான் இருக்கும். 5 டிவைட் பண்ண முடியாது. ஸோ டாட் வச்சு 0 சேர்த்தா 10 ஆகிடும். ஸோ 2 5s are 10 ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 1.2 grams per centimeter cube. B question, the density of the water is 1 gram per centimeter cube. Explain whether this object will float or sink in water. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டி விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சிங்க் ஆகும், அதாவது தண்ணியில் மூழ்கிடும். டென்சிட்டி வாட்டரோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகும், தண்ணியில் மிதக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆப்ஜெக்டோட டென்சிட்டி 1.2 grams per centimeter cube which eventually which is more than the density of the water. அப்போ இது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியில் மூழ்கிடும். ஸோ this object will sink in water. This object will sink in water. ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் இட்ஸ் டென்சிட்டி இஸ் 1.2 grams per centimeter cube which is more than that of the density of the water. அந்த மாதிரி நீங்கள் எழுதிடணும். இங்கே எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால நான் எழுதலை. 3.4. 2 beakers இருக்குது, X and Y. 2 beakers இருக்குது, contain water at the same temperature. 2 beakerலையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அது ரெண்டுலேயுமே தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னு வச்சுக்கோம். பீக்கர் ஏல பார்த்தோன்னா 50 centimeter cube ஆஃப் வாட்டர் இருக்குது, அதோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. பீக்கர் ஒயில் பார்த்தீங்கன்னா பீக்கர் எக்ஸ். பீக்கர் ஒயில் பார்த்தீங்கன்னா 100 centimeter cube ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ 2 பீக்கர் இருக்குது, பீக்கர் எக்ஸ் அண்ட் பீக்கர் ஒய். ஒன்றில் 50 centimeter cube ஆஃப் வாட்டர் இருக்குது, ஒன்றில் 100 centimeter cube ஆஃப் வாட்டர் இருக்குது. அதாவது 100 centimeter cube ஆஃப் வாட்டர்னால் அங்கே நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். எக்ஸ்பிளைன் ஹவு த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த பீக்கர் எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேர். ஸோ 2 பீக்கர் இருக்குது, பீக்கர் எக்ஸ் அண்ட் பீக்கர் ஒய். ரெண்டுடைய ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸை கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ்னாலும் டெம்பரேச்சர்னாலும் சேம் தான். இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க சேம் டெம்பரேச்சர்னால. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் எக்ஸ்பிளைன் ஹவு த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த பீக்கர் அண்ட் எக்ஸ் ஒய் கம்பேர் கேட்குறாங்க. எப்படி எழுதலாம்னா, த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் பீக்கர் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் சேம். Explain how the heat of the water in the beaker X and beakers X and Y compare கேட்குறாங்க. இங்கே ஹீட்டுங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் என்ன சிஸ்டம் ஆர் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த பீக்கர். உங்களுக்கே தெரியும் பீக்கர் எக்ஸை விட பீக்கர் ஒயில் நிறைய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். அதனால் வந்து பீக்கர் ஒய்யோட ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம்னா, த ஹீட் ஆஃப் த வாட்டர் இன் த பீக்கர் ஒய் இஸ் greater than the X. The heat of the water in the beaker Y is greater than beaker X. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸ்டேட் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். நமக்கு வந்து தெரியும் டிகிரி செல்சியஸ்.
In case state all the units of the temperature கேட்டாங்கன்னா degree Celsius, degree Fahrenheit, then Kelvin. State the unit of heat நமக்கு தெரியும் joules. அதோட symbol என்ன? capital G. Okay, next page போலாம். So 3.6, copy and complete the law of conservation of energy. Energy is always conserved. அப்படின்னா மீனிங் என்ன? இனிஷியலும் ஃபைனலோட குவான்டிட்டியும் சேமாக இருக்கும். ஸோ எனர்ஜியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. மீனிங் தட் எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். An electric lamp uses 50 joules of electrical energy. ஸோ இப்போ இன்புட் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 50 joules. அதுவும் என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அதில் 5 joules ஆஃப் எனர்ஜி பார்த்தோன்னா லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ரிமைண்டர் எனர்ஜி பார்த்தோன்னா வந்து தெர்மல் எனர்ஜியாக வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கேல்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் வேஸ்டட் எனர்ஜி கிவ் த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் என்ன? 50 joules. அவுட்புட் பார்த்தோன்னா 5 joules வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ரிமைனிங் எவ்வளோ ஜூல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு? 50 - 5 45 joules. ஸோ அப்போது 45 joules ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. யூனிட்டும் கொடுத்துட்டேன். இங்கே 2 மார்க் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ ஆன்சருக்கு 1 மார்க்கு, தென் யூனிட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். 3.8, a small metal ball is heated to a temperature of 200 degrees Celsius. என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மெட்டல் பால் இருக்குது. அதை வந்து நான் ஹீட் பண்ணி அதோட டெம்பரேச்சர் வந்து 200 degrees Celsiusக்கு ரைஸ் அப் பண்ணி வச்சிட்டேன். The heated ball is dropped into the water. அது தண்ணிக்குள்ளே போடுறேன். அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 4 degrees Celsius இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீட் எனர்ஜி எப்பவுமே ஹைலேருந்து லோக்கு போகும். அதாவது அதிகமான டெம்பரேச்சர் அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ பால்லேருந்து எனர்ஜி வந்து வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Explain what happens to the temperature of the ball and the temperature of the water just after the ball enters the water. So the temperature of the ball will decrease because the energy of the ball, the heat energy of the ball will be transferred to the water. So அப்படி எப்படி எழுதலாம்? அப்படி இல்லைன்னா சிம்பிளாக எழுதலாம். The temperature of the ball will increase and the temperature of the water, sorry, டெம்பரேச்சர் ஆஃப் த பால் வந்து டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்னதை மாற்றிக்கிட்டேன், ஐம் சாரி. ஏன்னா பால்லேருந்து டெம்பரேச்சர் வந்து வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். த டெம்பரேச்சர் ஆஃப் த பால் வில் டிக்ரீஸ் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வில் இன்க்ரீஸ். போட்டுட்டு அஸ் த ஹீட் எனர்ஜி will transfer from hot to cold. Okay, B1, after few minutes the temperature of the ball and the temperature of the water stop changing. Which statement is true when these temperatures have stopped changing? அப்போ ரெண்டுமே பாலும் வாட்டரும் சேம் டெம்பரேச்சரில் இருக்கும். அதனால் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா நமக்கு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. இங்கே த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் த பால் வில் பி த சேம். ஸோ தெர் வில் பி நோ நெட் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 3.9, a metal spoon is initially at room temperature. ஒரு மெட்டல் ஸ்பூன் இருக்குது, அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. the metal spoon is placed in a cup of hot tea. ஸோ ஹாட்டோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கும். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் why the handle of the metal spoon is increase in temperature. ஏன் வந்து மெட்டல் ஸ்பூனோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஹாட் டீலேருந்து அந்த மெட்டல் ஸ்பூனும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்குது. அது ஒரு மெட்டல் அந்த ஸ்பூன். ஸோ அதனால் வந்து என்ன வேலை வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா கண்டக்ஷன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா கண்டக்ஷன் நடந்திருக்கு, இங்கே ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ எப்படி எழுதலாம்னா, as metal is a good conductor of thermal energy ன்னு போடலாம். நம்ம என்ன கொஞ்சம் நல்ல டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹீட்டுக்கு பதிலாக. good conductor of thermal energy, as metal is a good conductor of thermal energy, comma the heat, okay, thermal energy, the energy will be transferred from the hot tea to the metal spoon. Okay, next page la questions போலாம். The diagram shows the convection currents in the air around the heater.
ஸோ ஒரு ஹீட்டர் இருக்க, ஸோ அதில் சுற்றி இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே அது கன்வெக்ஷன் கரண்ட் காமிச்சிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கேன். ரெட் கலரில் காமிச்சாங்கன்னா அது ரொம்ப ஹாட்டாகுன்னு அர்த்தம். தென் ப்ளூ கலரில் காமிச்சாங்கன்னா அது கோல்டாக இருக்குன்னு அர்த்தம், இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஏர் அட் த பொசிஷன் 1 இந்த டயக்ராம். ஸோ பொசிஷன் ஒன்று என்ன நடக்குதுன்னா, இந்த ஹீட்டர்லேருந்து வர எனர்ஜி பார்த்தோன்னா வந்து மேலே இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எப்படி போகலான்னா, த ஏர் கெட்ஸ் ஹீட்டட். ஸோ கொஸ்டின் ஆன்சர் என்ன, த ஏர் கெட்ஸ் ஹீட்டட். ஹீட்டானால் என்ன ஆகுனா ரைஸ் அப் ஆகுது அண்ட் ரைசஸ். ஏன் ரைசஸ் ஆகுதுன்னா, ஏன்னா எனர்ஜி கெயின் பண்ணிட்டு ஏர் பார்ட்டிகல்ஸ் ஒன்று தள்ளி போகும்போது டென்சிட்டி கம்மியாகுது. ஸோ ஃப்ளோட் ஆகும், ரைஸ் அப் ஆகும். கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஏர் அட் பொசிஷன் 2 இந்த டயக்ராம். ஸோ பொசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த கெயின் பண்ண ஹீட் எனர்ஜியை வந்து பக்கத்தில் இருக்க பார்ட்டிகல்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் சரௌண்டிங்ஸோட எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகிடும். ஸ்ப்ரெட்ஸ் அவுட் அண்ட் வேஸ்டட்னு சொல்லுவாங்க டிசிபேஷனுக்கு மீனிங். ஸோ அப்படி வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து டென்சிட்டி அதிகமாகிடும். அதனால் வந்து அது வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஏர் அட் பொசிஷன் 2 in the diagram. The obtained heat energy will be dissipated. Or else the air gets cooled. Coldன்னு எழுதலாமா? The air gets cold. கோல்டுன்னு எழுதுறேன். The air gets cold. அறிவு ஜீவி அண்ட் சிங்க்ஸ். மன்னிச்சுக்கோங்கப்பா. ஓகே. 3.11 Two identical cars are parked in the sun on a warm day. One car is black color and another one is in white color. Okay. Both cars are parked for 3 hours. Explain whether there is any temperature difference inside the black car and the white car after 3 hours. As we know, black is a very good absorber of heat energy. So it will get warmer or hotter inside it. So எப்படி எழுதலாம் அப்படின்னா, black car is hotter than white car because black is a good absorber of heat energy and white is a good reflector of heat energy, or else the white is a poor absorber of heat energy. அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. 3.2 explain how sweat can cool the skin even when the sweat is at the same temperature as the skin. ஸோ ஒன்றும் இல்லை, அதுக்கு ரீசன் என்ன, எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் தான் இங்கே வந்து ரீசன். ஏன்னா வந்து அந்த ஸ்வெட் மூலியமாக ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, பாடியிலேருந்து டெம்பரேச்சர் கெயின் பண்ணிவிட்டு வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் ஆகிடும், ஸ்கின் விட்டு லீவ் பண்ணி போயிடும். அதனால் பாடியில் இருக்கிற ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட அந்த எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால் டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. இப்படி எதனா எவாப்ரேஷன், thermal energy is removed from the skin. Okay, signing off, Mukesh. Bye-bye.